சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வியந்த கேரக்டர். இவங்க ஏன்டா நம்ம கிட்ட பேசாமல் போகிறாங்க, இவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க அப்படியே ஒருத்தங்க நம்மளை தப்பாக சொல்லியிருந்தாலும் இவங்க அது உண்மையாக பொய்யான்னு நம்ம சைடும் விசாரிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே அப்படியே தோன்றிக்கிட்டே இருக்கும். இவங்களை எப்படின்னா ஒரு குரூப்பில் நம்மளை இவங்களை கண்டுபிடிக்க முடியாது, தனியாக இருந்தால் இவங்களை நல்லா கண்டுபிடிக்கலாம். நம்மளை ஒருத்தங்க தப்பாக பேசுகிறாங்களா அவங்கள கூட நம்ம மதித்து ஏற்றுக்கொள்ளலாம், பினாமி கூட்டத்தை மட்டும் கன்சிடரே பண்ணக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்து, அதாவது எல்கேஜிலேருந்து பார்த்து 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 ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் இது. ஸோ தேவ பிள்ளைகளாகிய நம்ம இந்த மாதிரி வெறுக்கக்கூடாது, பட் ஸ்டில் எனக்கு அந்த மாம்ச கேரக்டரில் எனக்கு இந்த மாதிரி ஒரு குணம் உண்டு. ஓகே, இதே மாதிரி நம்ம வேத புஸ்தகத்திலையும் ஒரு கேரக்டர் இருக்கு. அவனுக்கு எப்படின்னா ஏசப்பாவை பிடிக்கும், யூதருக்கு பயந்ததுனால, ஆனால் அதை வெளிப்படையாக காட்ட மாட்டான். மத்தேயு அவனை ஐஸ்வர்யவான் சொல்லுது, மார்க் அவனை கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் அப்படின்னு சொல்லுது, யோவான் அவன் அந்தரங்க சீஷன் அப்படின்னு சொல்லுது. வேறு யாரும் இல்லை, அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு. ஒருவேளை அவன் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பாவோட சிலுவை மரணத்துக்கு அப்புறம் தேசாதிபதியாகிய பொந்து பிளாத்துக்கிட்ட போய் டைரக்டா போய், அதுவும் மார்க் சொல்லுது துணிந்து போய், மத்தேயு சொல்லுது கண்மலையில் வெட்டின கல்லறையில் போக, யோவான் சொல்லுது நிக்கோதேமோ அவனும் சேர்ந்து யூதர் முறைமையின்படியே ஏசப்பாவை அடக்கம் பண்றாங்க. இந்த மாதிரி துணிவை தான் ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்மளும் எப்படி இருக்கோம் அப்படின்னா, உலகத்துக்கு ஒரு வேஷம், ஏசப்பாவோட சமூகத்துல ஒரு வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் ஏசப்பா லூக்கா 12:8 சொல்றாரு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். நீங்க என்ன எப்படி மனுஷர் முன்பாக ட்ரீட் பண்ண போறீங்களோ அதே மாதிரி தான் நானும் மனுஷகுமாரன் தேவதூதர் முன்பாக நான் உங்களை ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமளும், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற நாமளும் இந்த துணிவை கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷ வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்து கொள்கிறதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.